இப்படி ஒரு பேட்டி தேவையா எனக்கு? இவ்வளோ மறைச்சா எப்படி? மைக்கு கீழே வை, மைக்கை தள்ளி வைங்க, மைக்கை தள்ளி. ரொம்ப நல்லா இருக்குப்பா. இனிமேல் படம் பார்க்க வரவங்க இந்த நேஷனல் தியேட்டர், விருகம்பாக்கம் நேஷனல் தியேட்டர் ஐநாக்ஸுக்கு வாங்க. படம் பார்த்து முடிச்சுட்டு இப்படி நல்லா ஒரு மசாஜ் எடுத்துட்டு போயிடலாம். கேப்டன் இறப்பு ஒட்டுமொத்த உலகத்து மக்களுக்கும் ஒரு வித, அதாவது அவங்க இந்த 3 வருஷமாக சொல்லணும்னா துயரங்களை அனுபவிச்சுட்டு இருந்தாங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். எப்படின்னா அவர் நினைவு இழந்திருந்தாங்களா, சக்கராத்து ஹாலில் இருந்தாங்கன்னு எங்கள் இதில் சொல்லுவாங்க. அதாவது மிகுந்த ஒரு உடல்நிலை முடியாத நிலையில் மற்றவங்களால் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற அப்படி ஒரு சொல்ல முடியாத துயரத்தை அனுபவிச்சுட்டு இருந்த மனுஷன் ஆன்மா நல்லபடியாக இறந்துட்டாங்கன்னு ஒரு விதம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே எல்லா மக்களும் ஒரு ஆத்மார்த்த ஒரு சந்தோஷம்தான் அடைஞ்சிருப்பாங்க. ஐயோ அண்ணனே அவரை நல்ல இறைவனடி சேர்த்ததுக்கு நன்றின்னு தான் எல்லாரும் உண்மையாக ஆத்மார்த்தமாக நினச்சிருப்பாங்க. அந்த வகையில் தான் நானும் இருந்தேன். அப்போனே வழி அனுப்பி வச்சுட்டோம். இப்போ இங்கே ஆமாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது, சாரி சொல்லக்கூடாது. அவங்க வியாபாரம், இது காம்ப்ளெக்ஸ். இங்கே படம் போடுறாங்க தேட்டரில். படமே நல்ல திரையரங்குகளே சில அரசியல் காரணங்களாக எனக்கு கிடைக்கல. அதை நான் சொல்ல விரும்பலை. படம் மக்களால் கொண்டாடப்படுது, பார்க்கப்படுது. ஓடிடி தளத்தில் பெருசாக எதிர்பார்ப்பாங்க. அதில் இப்போ அவ்வளவுதான். வடிவேல் அவர்களுக்கு ஆரம்பத்து காலத்துல விஜயகாந்த் சார் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாரு. என்னதான் ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவர் இறப்பு கூட வரலன்றது நிறைய மன்னிக்கவும், அதெல்லாம் சொல்ல விரும்பலை. கேப்டன் எல்லாராலையும், ஒரு பொதுமக்களாலையும், எல்லா கட்சிக்கு அப்பாற்பட்டு பொதுமக்களால், ரசிகர்களால், இனம் மொழி ஜாதிக்கு அப்பாற்பட்டு விரும்பப்பட்ட ஒரு மனிதர். ஆமாம், இதை கொஞ்சம் நீட்டி விட்டுருமா, போதும்மா, அந்த எந்திரிச்சு நிமித்திக்கிறேன். ஏன்னா அது அகம்பாவமாகவும் ஆணவத்தின் வெளிப்பாடாகவும் இருக்கும். கொஞ்சம் இங்கே இருந்து பயன்படுத்திக்கிற மாதிரி படுத்து அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அந்த மாதிரிலாம் மன்னிக்கும், அந்த மாதிரிலாம் திட்டமிட்டெல்லாம் எதுவும் செஞ்சுருக்க மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் கூட்டத்தில் அது மிகப்பெரிய ஒரு ஹைவே, போகிற வர மக்கள் எல்லாமே கலந்துக்கிற இடம். அதில் யாராவது விஷமிகள் யாராவது செஞ்சுருப்பாங்க. அதெல்லாம் உண்மையான வெறுப்பு மேலையில் அதெல்லாம் நம்ம கணக்கிடக்கூடாது. அதெல்லாம் விஜய் மிக மிக பேரன்பு மிக்கவர் கேப்டன் மேலே. கேப்டன் கூட நடித்து அவரை வளர்த்து விட்ட ஒரு கேப்டன். வேறு ஏதாவது சொல்லுங்க. பாராட்டணும், எல்லாம் பண்ணுறாங்க, பாராட்டணுங்க. நான் இங்கே உட்காந்துக்கிட்டு நல்லா மசாஜ் சென்டரில் உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுத்தா. விஜயகாந்த் அவர்கள் நடிகர் சங்கத்துக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு இரு சடங்குக்கு பாதி நடிகர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க, நிறைய முன்னாடி நடிகர்கள் கலந்துக்கவே இல்லை. திடீர்னு ஒரு இறப்பு சொல்லிக்கிட்டு வர்றதில்லை. அவங்கவுங்க வெளியூரில் வெளிநாட்டில் அங்கங்கே இருந்திருக்கலாம். ஆனால் நடிகர் சங்க சார்பாக வந்தாங்க.